அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, போதை தமிழகமாக இன்றைக்கி மாறிட்டு வருது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் பெருகிட்டே போகுது. சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீர்கெட்டு போயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை நான் வளர்ச்சி பாதையில் மாற்றிட்டேன், தமிழ்நாடு தான் மிகச்சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மார்த்தட்டி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடிய அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் இது மாதிரி அறந்தாங்கி மக்களுக்கு நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இங்கே பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லி பெரிய டயலாக்கெல்லாம் விட்டுட்ருக்காரு. ஆனால் நேற்று பிரச்சாரத்துக்காக ஆவுடையார் கோயில் வடக்கு ஒன்றியத்தில் பன்னியூர், இது மாதிரி பழந்தாமரை, ஒக்கூர், இது மாதிரி பல கிராமங்களுக்கு போயிருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க. மக்கள் நீங்கள் இதை நீங்களே பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள். ஊர் பேர் என்னக்கா? தண்ணி வசதி பற்றாக்குறையாக இருக்குது. ரேஷன் கடைக்கு 3 கிலோமீட்டர் நாங்கள் போகிறோம். 4 வேலை 100 நாள்லாம் எங்களுக்கு வேலையே இல்லை. எங்கள் ஊரில் நிறையா பிரச்சனை இருக்குது. தண்ணி தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. தண்ணியே வரல. குளிக்கிறதுக்கு எல்லாருமே குளத்துக்கு தான் போகிறோம். லேடிஸ் வந்தால் ஜென்ஸ் கரையில் உட்காந்துருப்பாங்க, ஜென்ஸ் வந்தால் லேடிஸ் கரையில் உட்காந்துருந்து தான் குளிச்சுட்டு வரோம். அங்கே ஒரு படித்துறை அந்த மாதிரி கட்டி கொடுத்தா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி எங்களுக்கு குடி தண்ணி ரெகுலராக வரணும். சாட்டியே குடிமா. இங்கே என்னென்ன தேவைன்னா, இங்கே தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 4 நாளைக்கு ஒரு டைம் தான் வருது. சாட்டியக்குடி ஊராட்சியில் பவர் பிரச்சனை ரொம்ப கஷ்டம். ரோடு போட்டு 25 வருஷம் ஆச்சு. 2வது குடி தண்ணி வாரத்துக்கு ஒரு தான் வருது. இந்த ஊருக்கு பஸ் வசதி இல்லை. ஒரே ஒரு பஸ் காலையில் மட்டும் வரும். சுற்றி உள்ள எல்லா ஊர்லையும் இருக்குது. இங்கே நிழல்குடை வசதி கிடையாது. பள்ளிக்கூடங்களுமே சரியான வாத்தியார் ஆசிரியர்கள் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்குது பள்ளிக்கூடத்தில். 10 வருஷம் ஆச்சு. ரோடு சும்மா பறிஞ்சு சும்மா கிடக்கு. இந்த மாதிரி கிடக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் தாலுகா குடிநீர் பிரச்சனை, ரோடு வசதி, ஒரு மேலக்கரை எலியாஸ் ரோடு வசதி, ஏம்பலுக்கும் மேலக்கரைக்கும் ரோடு வசதி வேணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனாக கட் பண்ணி வச்சுட்டு பார்ஷலாக விடுறது, சில நாள் சில பேருக்கு விடுறது, சில பேருக்கு விடுறது இல்லை. ஊரில் பஞ்சாயத்துக்கு உண்டான வசதி எதுவுமே இல்லை. முதல்ல குடிநீர் வசதி, அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத ஒரு ஊராட்சியாக துஞ்சனூர் ஊராட்சி ஆவுடையார் ஒன்றியத்தில் இருக்குது. பள்ளிவயல் யாருமே வர்றதும் சொல்கிறதும் இல்லை, நல்ல எதுவுமே செய்கிறதும் இல்லை. கம்மா தூர் வரல. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து காங்கிரஸுக்கு போடப்பா. இப்போ அந்த வெறுப்பாயிடுச்சு. காங்கிரஸுக்கெல்லாம் போடணுங்கிறது இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் சொன்ன விஷயத்தெல்லாம். மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயமே இவங்க குடிநீர் தட்டுப்பாடை தான் சொல்லியிருக்காங்க. சாலை வசதி இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர், சுகாதாரமான குடிநீர் கிடைக்கணுங்கிறதுக்காக திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராமச்சந்திரன் செஞ்சுருந்தாலே இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காரு. ஆனால் அவர் எதையும் செயல்படுத்த முயற்சி கூட செய்யவில்லை. நிச்சயமாக நீங்கள் இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து இந்த மாற்றத்தை எல்லாம் அறந்தாங்கியின் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து தாமரை சின்னத்தில் ஆதரவு கொடுக்கணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.